ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை ஒவ்வொரு நாளும் எத்தனை விசேஷமான வைபவங்கள் இந்த திருப்பாவையினாலே நமக்கு கிடைக்கிறது. ராதிகா ராணியினுடைய செல்ல மான்குட்டி எல்லாம் வந்து திருப்பாவை வைபவத்தை சொல்லுவது அப்படின்றதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. என்ன அழகா அந்த மான் பெண் மான் பேசித்து. கோபாலசுந்தரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அழகான, அற்புதமான, அன்பான, தெய்வீகமான விஷயங்களை சொல்லிக்கொண்டேதான் இருக்கு. நாம புரிந்து அதை அனுபவிக்கணும். அச்சேதன வஸ்துவோ, அதாவது ஜடப்பொருட்கள், கல், மரக்கதவு, செருப்பு எல்லாமே பேசும். அனுபவிப்பதற்கான மனசும், அதாவது அனுபவிக்கணும்னா முதல்ல அதையெல்லாம் மதிக்கணும். உலகத்தில் ஜடப்பொருள் அப்படின்னு அதை கேவலப்படுத்தாமல் எல்லாவற்றையும் யார் மதிக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய ஞானம் உண்டாகும். முள்ளுச்செடி அதுவும் உலகத்தில் அவசியம்தானே. மற்ற செடிகளை பாதுகாப்பதற்கு இந்த முள்ளுச்செடிகள் வேலிகளாக இருக்கு. அதனால உலகத்தில் உள்ளது எல்லாமே நன்மை தரக்கூடியது. அந்த ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய நன்மையை புரிந்து கொள்ள நாம் முயற்சித்தால் போதும். இதோ நாம உடுத்திக்கிற ஆடை இருக்கு, இதுவும் ஒரு ஜடப்பொருள் தானே. ஆனால் அதில் எத்தனை வண்ணங்கள், எத்தனை விதவிதமான வேலைப்பாடுகள். மானத்தை மறைப்பதற்கும் பயன்படுகின்றன, நம்முடைய அழகை கூட்டுவதற்கும் பயன்படுகின்றன. வெயில், குளிர், மழை அப்படின்னு இயற்கையிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. உடுத்தும் ஆடையும் கிருஷ்ண பிரசாதம் தானே, அதுல மாற்றம் இல்லையே. அதிலையும் கண்ணன் இருப்பதனால்தானே நமக்கு ஒரு சுகம். திரௌபதிக்கு கண்ணனே ஆடையாக, கோவிந்த நாமமே ஆடையாக வந்ததேம்மா. உலகத்தில் ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய நன்மையை கவனி. திருமங்கை, நீ சொல்லும் பொழுதே பல விஷயங்கள் என் மனசுக்குள்ள ஓடுறது. இதெல்லாம் கெடுதல் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக பார்ப்பதுன்னு ஒன்று, அதில் இருக்கும் நன்மைகளை எடுத்துக்கொள்வதுன்னு ஒன்று. ஆமாம் கோபாலசுந்தரி, அதாவது கெடுதலாக இருக்கக்கூடியவைகளிலும் ஒரு நன்மை உண்டு. உதாரணத்துக்கு பாம்பினுடைய விஷம்
பயங்கர கெடுதல்கள் இருக்கு. அதே பாம்பின் விஷயத்துல சில நன்மைகளும் உண்டு. அதை பக்குவப்படுத்தி உபயோகப்படுத்துற முறையை கொண்டு. அதுபோல உன் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் என்னென்ன நன்மைகள் ஒளிந்து கொண்டிருக்கிறதுன்றதுல கவனம் வை. உனக்கு அந்த கவனம் நிறைய வேணும் கோபால சுந்தரி. ஓ வாழ்க்கையில கவனம் வை. நீ ஊரு உலகம் மற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு கவனம் வச்சு எல்லாம் பண்றாய். உன் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக கவனி. சரி திருமங்கை, நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். எனக்கு அந்த ஆதகம் இருக்கு கோபால சுந்தரி. உன் வாழ்க்கை நீ நன்னா இன்னும் கவனிக்கணும். உன் வாழ்க்கை, உன் உடல், உன் எண்ணங்கள், உன் செயல்கள், உன் வார்த்தைகள், உன் முன்னேற்றம், உன் நேரம், உன் அனுபவம், இதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வாழ ஆரம்பி. சரி திருமங்கை, நீ சொல்லிட்டா இல்லவா? அப்ப இனிமேல் எனக்கு அது வந்துடும். நிச்சயமா நான் நீ சொன்னதை கவனிக்கிறேன், முயற்சி பண்ணுவேன். நீ ஆதங்கப்பட வேண்டாம், நீ வருத்தப்பட வேண்டாம். நீ எதிர்பார்க்கிறா போல நிச்சயமாக நான் மாறுவேன். இவ்வளவு அக்கறை உனக்கு என் மேல இருக்கு. எனக்கு இதுவே பாக்கியம் தானே. இதை விட அழகான பாக்கியம், இதை விட அழகான விஷயம் எனக்கு என் வாழ்க்கையில வேற என்ன சொல்லு பார்க்கலாம். எத்தனை அற்புதமான ஒரு விஷயத்தை நீ எனக்கு காட்டி கொடுக்கிறாய் திருமங்கை. வா கோபால சுந்தரி. ஆண்டாள், ராமானுஜன், அதோ எல்லாரும் தயாரா இருக்கார்கள். ஆண்டாள், வா கோபால சுந்தரி. நன்னா இருக்கியா? ஒரு குறை இல்லை ஆண்டாள். என்னை சுத்தி எனக்கு நல்லது நினைக்கிறதுக்கு அத்தனை உயர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள். நீ இருக்காய், ராமானுஜன் அண்ணா இருக்கார், இந்தோ என்னை தடுத்து திருத்தி நிறுத்தி சரி செய்யறதுக்கு திருமங்கை என்றைக்கும் கூட இருக்கார். இதல்லவோ என் பாக்கியம், கோட்டி ஜன்ம புண்ணியம். ஆண்டாள், நம்ம இன்னைக்கு அந்த தோழி வரலை. யாரு? இந்த வீட்டுக்குள்ளேயே எப்பொழுதும் இருந்துண்டு ரங்கனையே நினைச்சு உருகிண்டு யாருக்கும் தொந்தரவில்லாமல் தான் உறையும் ஊரே சுகம் என்று இருப்பவளா? ஆண்டாள் ரொம்ப சமத்தாச்சே. யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாதுன்னு தான் பாட்டுக்கு ஒதுங்கி நின்று காவேரி கரையினுடைய அந்த கரையில நின்னுண்டே ரங்க தியானம் பண்ணுவாளே, அவள் தானே? அவளேதான். நன்னா பண்ணிசைத்து பாடுவாளே, ஆமாம் ஆமாம் அவளேதான். வாங்க போய் எழுப்பலாம். பார் ஆண்டாள் எப்படி படுத்துட்டு இருக்கா, அழகா படுத்துட்டு இருக்கா லேடி. பாரு, அவ வீட்டு குளத்துல செங்கல் நீர்லாம் அழகா மலர ஆரம்பிச்சாச்சு. ஆம்பல்லாம் அப்படியே மூடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதுவும் ஜீயர்கள்லாம் போற அடியன் சுவாமி பாரு, இவ்வளவு பெரியவர்கள்லாம் போயிட்டு இருக்கா. இதுல எப்பொழுதும் நான் முதல்ல இழுப்பறேன் அப்படின்னு சொல்லுவா.
இருக்கட்டும் டி, ஒரு சில நாட்கள் அப்படி அசந்தர்ப்பமா ஆகிறதும் உண்டுதானே வாழ்க்கையில. அது ஒன்றும் குற்றம் கிடையாது, எழுப்பலாம். ஆண்டாள், இந்த மனசு தாண்டி உன்னுடைய பலம், எதுவுமே குற்றமில்லை. சீதா மாதா போல நீ அவளை எழுப்பு. நாங்க யாரும் பேசல. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். எத்தனை அழகான பாசுரம்! அப்பப்பா, பார்த்த விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள், நிகழ்காலத்து விஷயங்களை கொண்டு கூடவே கிருஷ்ணானுபவத்தையும் சொல்லி இப்படி எழுப்புவதற்கு ஒன்னாலதான் முடியும் ஆண்டாள். முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழி கோபால சுந்தரி. இயற்கை, நிகழ்காலம், இது ரெண்டும் அவ்வளவு உயர்ந்தது. இயற்கையையும் நிகழ்காலத்தையும் உள்ளபடி கவனிச்சோம்னா கிருஷ்ண கிருபை புரியும். ஆஹா, ரொம்ப அழகு ஆண்டாள், ரொம்ப அழகாய் சொன்னாள். ஆண்டாள் மன்னிச்சுடுக்கோந்த. கொஞ்சம் அப்படியே நான் எழுந்து உங்களோட வந்துருக்கேன்னு நினைச்சேன். அறகுறையா கண் விழிச்சேன். அப்புறம் என்னமோ நான் எழுந்து தயாராயிட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டே படுத்துட்டு இருந்திருக்கேன். உள்ளபடி சொல்ல போனா நான் திருமுக்குளத்துக்கு குளிக்க போயாச்சு. அப்பொழுதுதான் உன் குரல் கேட்டது. என்ன ஆண்டாள் குளிக்காம பேசிட்டு இருக்காளேன்னு காது கொடுத்து கேட்டா நீ என் வீட்டு வாசல்ல நிற்கிறாய். மன்னிச்சுடு ஆண்டாள், காலதாமதம் ஆயிடுத்து. பரவாயில்லடி, வா. இன்னைக்கு நாங்க 2 பேரும் இந்த பாசுரத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றதுக்கு அனுமதி வேணுமாண்டாள். யாருடி இவ 2 பேரா வந்திருக்கா? ஆமா, நான் பத்மா, அவள் குமுதா. என்ன ரொம்ப தெரியுமா உனக்கு அப்படின்றாய்? அது இல்லை திருமணி, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல. அந்த இது நல்லா சமாளிக்கிறாய் கோபால சுந்தரி. நிஜமாவே நான் சமாளிக்கல திருமங்கை. கொழுப்புடி உனக்கு. பின்னாடி அவ என்னமோ 2 பேரையும் தெரிஞ்ச மாதிரி. என்ன யார் இவ தெரியுமா உனக்கு? நிச்சயமா எனக்கு தெரியாது திருமங்கை. அப்புறம் என்ன? சரி, மன்னிச்சுடு. இனி சொல்லும் போதெல்லாம் எனக்கு
உன் ஞாபகம்தான் வரும், சிரிப்பு தான் வரும். இல்லை கோபாலசுந்தரி, நீயே சொல்லு. நீ சொன்ன ஆன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியல திருமங்கை. சரி, நான் அமைதியா இருக்கேன், அவர்கள் பேசட்டும். நாங்க 2 பேரும் பத்மா, குமுதா. திருமங்கை எதுக்கடி என்ன பார்க்கறாய்? இல்ல திரும்பி எங்கேயாவது ஆன்னு சொல்றியான்னுதான். இல்ல திருமங்கை, நான் சொல்ல மாட்டேன். இப்படி சிரிக்க வைக்காதேடி. சிரிடி, நன்னா சிரி, சந்தோஷமா சிரி. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆனந்தமா சிரி. நிச்சயமா நீ அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறவள் இல்லை, அடுத்தவர்களுடைய தோல்வியை கொண்டாடுறவள் இல்லை, அடுத்தவர்களை கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறவள் கிடையாது. ஆத்மார்த்தமா அன்போட சிரிப்பார். சிரி திருமங்கை. என்னை இவ்வளவு தூரம் கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமில்லை, எல்லாம் குரு கிருபை. உங்களை மாதிரி உன்னதமான சத்சங்க கோஷ்டியினுடைய பலம். மன்னிச்சுடுங்கோ பத்மா, குமுதா, நீங்க சொல்லுங்க. ஆண்டாள் சொன்ன செங்கல் நீரும் ஆம்பலும் நாங்கள். கோபாலசுந்தரி, இப்ப சொன்னியே, இந்த ஆண்தான் நியாயமான திருமங்கை. உன்னோட அப்பா அப்பா. ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல நிறைய இடங்கள்ல எங்களை பத்தி சொல்றா. கண்ணனுக்கு ரொம்ப எங்களை பிடிக்கும். அதனால கண்ணனே நீங்களும் கோபிகைகள் தான் போங்கோ, போய் இன்னைக்கு ஆண்டாள் கோஷ்டியில அனுபவிச்சுட்டு வாங்கோன்னு சொன்னான். நாங்க கூட கேட்டோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோம். அப்ப கண்ணன் சொன்னா, நீங்க போங்கோ, ஆண்டாளுடைய பாசுரத்தை கேட்டாலே உங்களுக்குள்ளே இருந்து அனுபவங்கள் சுரக்கும். உங்க அனுபவத்தை அப்படியே சொல்லிட்டு வாங்கோ. மழலையை போல ஆண்டாள் கேட்டுப்பா. ஒரு அம்மா எப்படி குழந்தைகளுடைய மழலையை ரசிப்பாளோ அந்த மாதிரி ஆண்டாள் உங்கள் வார்த்தையையும் ரசிப்பாள் அப்படின்னு சொல்லி அனுப்பின. அந்த தைரியத்துல வந்துட்டோம். ஆஹா, பத்மா, குமுதா, உங்க 2 பேருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள். புழைக்கடையிலேயே அழகான ஒரு தோட்டமும் இருக்கு, வாவியும், சின்ன குளம் இருக்கு. இந்த தோழி அவள் வீட்டுக்குள்ளேயே அழகா பகவத் அனுபவத்தை அனுபவிக்கிறார். ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயே அழகான தோட்டமும் உண்டு, வாவியும் உண்டு. நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல கற்பனைகள், இது எல்லாமே தோட்டம். கிருஷ்ண பக்தியினாலே நிரம்பி கிடக்கிற அழகான மனசே குளம். எப்படி வேணாலும் சொல்லலாம். மனசுக்குள்ளேயே தோட்டமும் உண்டு, குளமும் உண்டு. மனசுதான் எல்லாமே. இந்திரியானாம் மனச்சாஸ்மின்னு, இந்திரியங்களுள் மனதாக இருக்கிறேன்னு கண்ணன் சொல்றானே. சாத்வீக குணங்களே தோட்டம்னு சொல்லலாம்.
அழகான வார்த்தைகளே மலர்கள்னு சொல்லலாம். நல்ல எண்ணங்களே குளத்துல நிரம்பியிருக்கிற தண்ணீராக சொல்லலாம். ஆனா எண்ணங்களுக்கு எல்லை கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கே. அதனால அந்த எண்ணங்களே தண்ணீர், அள்ள குறையாம இருக்கக்கூடிய ஊற்று தண்ணீர் எண்ணங்கள். மனசு புழக்கடைன்றது நம்ம புழங்கும் இடம். நம்ம மனசு தானே நம்ம நிறைய புழங்குற இடம். வெளியில பேசுறது, வெளியில பழகிறதுன்றது கொஞ்சம் தானே. மனசுக்குள்ளேயே தானே கேள்விகள், பதில்கள், கோபதாபங்கள், பயம், சந்தோஷம், ஆனந்தம், திருப்தி, நிம்மதி எல்லாம் மனதுக்குள்ளதானே. கண்ணனும் அந்த மனதுக்குள்ளதானே புழங்குகின்றான். அதனால உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். கிருஷ்ணன் சூரியனா வரும் பொழுது செங்கல் நீரெல்லாம் அப்படி வாய் நெகிழ்ந்து, கண்ணன் அப்படியே சூரிய வெளிச்சமாக கண்ணனை வாங்கிண்டு மலர்ந்து அப்படியே நெகிழ்கிறது. கிருஷ்ண தரிசனம், கிருஷ்ண ஸ்பர்ஷம், அதில் செங்கல் நீர் வாய் நெகிழறது. பகலில் ஒரு கிருஷ்ண அனுபவம், இரவில் ஒரு கிருஷ்ண அனுபவம். பல பேரோடு இருக்கும் பொழுது ஒரு கிருஷ்ண அனுபவம், ஏகாந்தத்தில் ஒரு கிருஷ்ண அனுபவம். கோபிகைகள் கோவர்தனகிரியை தூக்கிண்டு கண்ணன் நிற்கும் பொழுது அவரவர்களுடைய தாய், தகப்பன், கணவன், சகோதரன், உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள், இப்படி பல பேரோடு இருக்கும் பொழுது கிருஷ்ண தரிசனம் பண்ணும் பொழுது அவர்கள் அடைந்த அனுபவம், அவன் தெய்வம், நம்மை காக்கக்கூடிய ரக்ஷகன் அப்படின்னு. அந்த சமயத்திலே அவர்கள் ஏகாந்தமா அனுபவிக்கக்கூடிய அந்த கிருஷ்ணானுபவம் ஆம்பல் வாய் போல கூம்பின்டுடுத்து. இரவில் சந்திரனை பார்த்து மலரக்கூடிய அந்த ஆம்பல் புஷ்பங்கள் பகலில் மூடிக்கும். பகல்ல சூரியனை பார்த்து மலரக்கூடிய செங்கல் நீர் புஷ்பங்கள் சந்தியா வேளையில இப்படி மூடிக்கொள்ளும். கிருஷ்ண அனுபவம் ரெண்டு விதமா உண்டு. கோஷ்டியில பலரோடு இருக்கும் பொழுது ஒரு அனுபவம், ஏகாந்தத்தில் இன்னொரு அனுபவம். இது நந்தகோபர், யசோதா மாதா எல்லாருக்குமே உண்டு. யசோத கண்ணனை உரலோட கட்டி போடும் பொழுது, எல்லாரும் பார்க்கும் பொழுது அம்மா அப்படின்ற அனுபவம். அவளுடைய காம்பீரியத்தை கண்ணன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம். கண்ணனை பயமுறுத்துறா, கண்ணன் பயந்தா போல நடிக்கிற ஒரு அனுபவம். அதே ஏகாந்தத்துல கண்ணனுக்கு பால் கொடுக்கும் பொழுது, கண்ணனை கொஞ்சும் பொழுது, கண்ணனை குளிப்பாட்டும் பொழுது அவளுடைய அன்புக்கு வசப்பட்டு அவள் இட்ட வழக்கா அவன் இருக்கான், அது ஒரு அனுபவம். சிலதெல்லாமே ரகசிய அனுபவம், சிலதெல்லாம் பொதுவெளி அனுபவம். கோவில்களில் போய் சுவாமியை பார்க்குறோம், எல்லாரோடையும் நிற்கிறோம், எல்லாம் தரிசனம் பண்ணுறோம்.
அதே சமயத்துல பகவானுடைய ரூப லாவண்யத்தை மனசுக்குள்ள வசிக்கிறோம். அது ரகசிய அனுபவம். கை கூப்புறது, ஆரத்தி பார்க்கறது, கோவிலில் தரக்கூடிய புஷ்பம், சந்தனம், குங்குமம், இதை பக்தியோட வாங்கிக்கிறதெல்லாம் பொது வெளி அனுபவம். இந்த தோழிக்கு பகலில் ஒரு அனுபவம், இரவில் ஒரு அனுபவம். எந்த அனுபவத்தையும் விடாம அனுபவிக்கக்கூடியவள் இவள். இப்ப பகல் பொழுதாயாச்சு. பகல் பொழுதுல எல்லோரோடும் கூடி இருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு. இந்த தாமரை செங்கல் நீர்லாம் பகல்ல மலரும். பலரும் அந்த மலர்களை பார்ப்பார்கள். அந்த மலர்கள்ல வண்டு, தேனி எல்லாம் வந்து உட்காரும். பறவைகள்லாம் கூட வந்து, சின்ன சின்ன பறவைகள் வந்து உட்காரும். சமயத்தில் குளத்தில் இருக்கக்கூடிய தவளை எல்லாம் கூட அதில் ஏறி குதிக்கும். சமயத்தில் இந்த சிலந்தி எல்லாம் மேலே கூடு கட்டும். சில சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் அந்த மலரை பிரித்து கோவிலில் கொண்டு போய் வைப்பார்கள். அது ஒரு அனுபவம். இரவில் மலரக்கூடிய ஆம்பல் பூ, அது நில வெளிச்சத்தை பார்க்கும். ஏதோ அந்த இரவில் அலையக்கூடிய சில பேர் அந்த மலரை அனுபவிப்பார்கள். ஆனாலும் அது நன்னா மலர்ந்து சந்தோஷமா மனம் வீசும். இப்ப பகல் பொழுதோட அனுபவத்தை, சத்சங்கத்தை, கோஷ்டியை அனுபவிக்கணும். ராப்பொழுதில் ஏகாந்தமாக கிருஷ்ணனை அனுபவிக்கணும். திருமங்கை இந்த பத்மாவும் குமுதாவும் எவ்வளவு அழகான விஷயங்கள் பேசுறா. நான் சொன்னேன் இல்லை கோபால சுந்தரி, எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. இந்த பத்மா பகல் பொழுது பூ, தாமரை, செங்கல் நீர். இந்த குமுதா அழகா ஆம்பல், அந்த மாதிரி. இந்த மலர்களே கோபிகைகளாக. இந்த குமுதாவுக்கு பாக்கியம். பகல் பொழுதுல கண்ணன் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு கோப குழந்தைகளோட ஜம்முன்னு இந்த குமுத மலர்கள் எல்லாம், இந்த பத்ம மலர்கள் எல்லாம் பிரித்து தன் நண்பர்களோட விளையாடுவான். ஒருத்தர் மேல அடிச்சுண்டு விளையாடுவான். இவள் கண்ணனுடைய அழகான அந்த சக்கியலிலே நிறைய பார்த்து அனுபவிக்கக்கூடியவள் இந்த பத்மா. பத்ம சரோவரம், பத்மாவதி அவதாரம் பண்ணதெல்லாம் இந்த பத்மாவோட தானே. பத்மாவதி அப்படின்னு திருநாமே அவளுக்கு தானே. ஹேமாப்ஜ நாயகி, தங்க தாமரை மகள் அல்லவா. கண்ணனுடைய புல்லாங்குழல் நாதமெல்லாம் கேட்கறதும், அவன் மாடு மேய்க்கிறதும், அவன் யமுனையில குளிப்பதும், இதெல்லாம் பார்த்து ரசிச்சு அனுபவிக்கிறவள் இந்த பத்மா. எனக்கு அந்த அனுபவம்னா இந்த குமுதாவுக்கு என்ன, இவளுக்கு ஒன்றும் அனுபவம் குறைச்செல்லாம் கிடையாது. கிருஷ்ணச்சந்திரனை பார்த்து மலர்வாள். ஏகாந்தமா கண்ணன் ரகசியமான பிரேம சங்கீதம் வாசிப்பான். அதெல்லாம் கேட்கிற பாக்கியம் இவளுக்கு தான். அந்த மலர்களை பிரித்து கோபிகளிடத்தில் அவன் கொடுக்கிறதும், அவனுடைய காதல் விளையாட்டுகளும், அவனுடைய அழகான
பிரேமையோடு கூடிய கொஞ்சல் பாஷைகளையும் கேட்கிறவள் இந்த குமுதா. கிருஷ்ண வாசனையை பார்க்கிறவள் இவள். கண்ணன் அப்படியே இரவுல குளத்துல குளிச்சுண்டு ராதாராணியை கட்டி பிடிக்கிறது, ராதாராணியை சீன்றது. அதே பாவத்தோட இந்த குமுதாவை அப்படியே அவன் இதழா தடவி கொடுக்கிறது. அந்த அனுபவம் எல்லாம் இவளுக்கு தான். திருமங்கை பத்மா குமுதாவினுடைய அனுபவத்தை சொல்லிண்டே இருக்கலாம் போல இருக்கேன். ஆமா, கோபாலசுந்தரி, நீ பத்மா கிட்ட நிறைய கேட்கலாமே, ஏன் அப்படி சொல்றாய்? என்ன புரியலையா? பத்மா பத்மா எனக்கு புரியாதா? கோபாலசுந்தரி, பத்மா பத்மம் என்னடி? பத்மா பத்மம் பத்ம அர்த்தம் சொல்லியா? பத்மநாபா, அப்பா, பத்மநாப 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 பாஹி மாம், பத்மநாப 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 ரக்ஷ மாம், பத்மநாப 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 பாஹி மாம், பத்மநாப 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 ரக்ஷ மாம். திருமங்கை, எனக்கு என்ன பிடிக்கிறது, நான் எதை கவனிக்கணும்னு நீ சொன்னது இப்ப புரியுறது. பாரு, பத்மான்ற வார்த்தையில ஒன்னே பத்மநாபான்னு தோணல பத்தியா? நீ இன்னைக்கு காலையில சொன்னது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது எனக்கு இப்ப புரியறது. ஜோர் ஜோர் ஜோர். பத்மா, அடாடாடா, எத்தனை அழகான அனுபவம் இது. அற்புதம் அற்புதம். திருமங்கை, அசாத்தியம். ஏ பத்மா, உனக்கு நமஸ்காரம். தாமரையே தொப்புளாச்சு அவனுக்கு. தாமரையே கைகள், தாமரையே கண்கள், தாமரையே கால்கள். நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜாங்கிரியே. தாமரையே மாலை, தாமரையே கண்கள். பத்மநாபா, என்னாச்சு பத்மா, சிரிக்கிறாய்? பகவான் அப்படி ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கான். பெயர்லையும் எங்களை வச்சுட்டான். பகல் பொழுது அனுபவம், ராப்பொழுது அனுபவம், இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய தோழி. உன்னுடைய இரவு அனுபவத்தை அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுண்டு பகல் அனுபவத்தை அனுபவிக்க வாடின்னு ஆண்டாள் கூப்பிடுறா. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். பொதுவெளியில கிருஷ்ண பிரேம ரகசியங்கள் வெளியில தெரியாதபடி மறைச்சு வச்சுக்கணும். கண்ணனோட ஏகாந்தமா இருக்கும் பொழுது பொதுவெளியை பத்தி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ண அனுபவத்துல ஒவ்வொன்றும் ஒரு அழகு. யுத்த களத்துல பார்த்த கிருஷ்ணன் வேற, அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதி கிருஷ்ணன் வேற, கீதோபதேசம் பண்ண கிருஷ்ணன் வேற, விஸ்வரூப தரிசனம் காட்டின கிருஷ்ணன் வேற. சாயங்காலம் யுத்த நேரம் முடிஞ்ச உடனே, அர்ஜுனா ரொம்ப
உடம்பெல்லாம் வலிக்கிறதா, களைச்சு போயிட்டியா அப்படின்னு கேட்கிற சகா, சுக சகா கிருஷ்ணன் பேரு. வாஸ்தவம்தான். அர்ஜுனனுடைய கிருஷ்ணன்லயே இத்தனை விதங்கள் உண்டு இல்ல? இப்படியெல்லாம் அனுபவிக்கணும். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். பொழுது விடிஞ்சாச்சு. இரவில் கண்ணனை அனுபவித்த ஆம்பல் வாய் கூம்பின, பகலில் கண்ணனை அனுபவிக்க ஆசைப்படுகின்ற செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்தது. பத்ரிநாதன் கோவில்ல 6 மாசம் ஏகாந்தமா நாரதர் முதலான ரிஷிகள் தேவர்கள் எல்லாம் அனுபவிக்கிற காலம் முடிஞ்சு அக்ஷய திருதியை சமயம் மனுஷ பூஜை வரும் பொழுது எப்படி மனிதர்கள்லாம் கூட்டம் கூட்டமா பத்ரிகாசிரமம் வருவார்களோ, இப்ப பத்ரிகாசிரமம் மலர்ந்திருக்குமே, செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து. எல்லாரும் போன பிறகு பனியாலே மூடப்பட்டிருக்கக்கூடிய பத்ரிகாசிரமே ஆம்பல் வாய் கும்பினா போல இருக்கும். ஆஹா, என்ன அழகான அனுபவம்! ஏ பத்மா, ஏ குமுதா, அப்பப்பா, எத்தனை அழகான அனுபவங்கள்! கோடி கோடி நமஸ்காரங்கள். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். இப்படியும் சொல்லலாம். கைகள் கூம்பும் பொழுது ஆம்பல், மனம் நெகிழ்ந்து கிருஷ்ணானுபவத்தில் மலரும் பொழுது கைகள் தானா கூப்பும். உள்ளே வாய் நெகிழும், வெளியே கை கூப்பும். அடாடாடா, செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். எத்தனை அற்புதமான ஓமைகள்! செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், காவி தரிக்கக்கூடிய சந்நியாசிகள், வெண்பல் தவத்தவர்கள், பகவத் பிரசாதம் மட்டுமே சாப்பிடக்கூடியவர்கள், ருச்சியை காட்டிலும் பகவத் ருச்சி அதிகமானவர்கள், நாக்கு ருச்சியை காட்டிலும் பகவத் ருச்சிக்கு முக்கியத்துவம் தருபவர்கள். செங்கல் பொடி கூரை, செங்கல் பொடி போன்ற வர்ணமுடைய காவியை தரித்தவர்கள். காவி தியாகத்தின் அடையாளம். செந்தணல் போலே, செந்தழல் போலே சிவந்தது காவி. கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலே தான் சந்நியாசிகள் பவித்திரத்தின் அடையாளமாக காவியை உடுத்துகிறார்கள். இதோ நம்ம எம்பார் ராமானுஜர் அண்ணாவுடைய காவி. பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகும். பவித்திரமான காவி வஸ்திரம். அவரழக புன்முறுவல் பூத்த நிலாவழகும். அதனால சந்நியாசிகள் எல்லாம் அந்தந்த காலங்களில் செய்ய வேண்டியதான தங்களுடைய கடமைகளை செய்கிறார்கள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தலம், தவமே வாழ்க்கை. உலகத்தில் எல்லா சன்னியாசிகளும் உலக பிரசித்தம் இல்லை. உலக பிரசித்தம் இல்லைன்னாலும் கூட தங்களுடைய அனுஷ்டானங்களை ஸ்ரத்தையோடு பண்ணி கொண்டிருக்கிற அற்புதமான சன்னியாசிகள்னாலே இந்த உலகம் வாழ்கிறது. உலகம் கொண்டாடுறதோ இல்லையோ, தங்கள் கடமைகளை
நேர்மையோடு செய்யக்கூடிய சந்நியாசிகள்னாலே உலகம் காக்கப்படுகிறது. செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். நித்தியம் பெருமாளை காத்தால சேவிக்கிறது, பகவானை பார்த்து பல்லாண்டு பாடுறது, பகவானுடைய உற்சவங்களை ரசிக்கிறது, பகவானை பற்றி மற்றவர்களுக்கு சொல்வதுன்னு தங்களுடைய கடமைகளுக்காகவே எழுந்துக்கக்கூடியவர்கள் எழுந்தாச்சு. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எந்தெந்த காலகட்டத்தில் பகவான் என்னென்ன கைங்கரியம் பண்ணணும்னு சன்னியாசிகளுக்கு நியமனம் செய்கிறானோ அதையெல்லாம் பண்ணக்கூடியவர்கள். சுவாமி ராமானுஜர் வரத கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ஆளவந்தாருடைய கிருபா கட்டாட்சம் ரங்க கைங்கரியத்துக்கு போனார். ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாசுரம் எல்லாம் கேட்டார். ஆண்டாள் சொன்ன 100 தடா அக்கார் அடிசில் 100 தடா வெண்ணெய் கொடுப்பதற்காக திருமாலிருஞ்சோலை நம்பி கிட்ட போனார். உலகத்தில் மேல்கோட்டை திருநாராயணபுரத்து மகாத்மியத்தை பிரகடனப்படுத்துவதற்காக மேலக்கோட்டை போனார். செல்வப்பிள்ளை உலகத்தை அனுபவிக்கணும், உலகம் செல்வப்பிள்ளை அனுபவிக்கணும்னு முகம்மதிய பாதுஷா அரண்மனைக்கும் போனார். அவளுக்கெல்லாம் கைங்கரியம் ஒண்ணுதான் பிராதானியம். அப்படிப்பட்ட கைங்கரியம் செய்யக்கூடிய உத்தமர்கள் எழுந்தாச்சு. அவர்களை தரிசனம் பண்றது, அவர்களோடு இருக்கக்கூடிய நேரங்களை உபயோகப்படுத்திக்கிறதுன்றது பாக்கியம். நீ அப்படிப்பட்டவள் தானே. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அவள்லாம் கிளம்பியாச்சு. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். எங்களெல்லாம் முன்னாடியே எழுப்பும்படியான ரங்ககானம் பாடக்கூடியவளே, வா, எப்பொழுதும் எல்லாரையும் நீ எழுப்புவாய். எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியம், இன்னைக்கு ஒன்று எழுப்புற பாக்கியம். நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். காவை கரையில் நின்றுண்டு வெட்கப்படாமல் யாரை பற்றியும் கவலைப்படாமல் ரங்ககானம் பாடக்கூடியவளே, பாணர் வம்சத்து பூங்குயிலே எழுந்திராய். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். பகவானுடைய நாமத்தை பாடும்படியான நாவுடையாய். உலகத்தினுடைய விஷயங்களை பற்றி கவலைப்படாத வெட்கமில்லாத நானாதாய் நாவுடையாய். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கைய. அழகான சங்க சக்கரத்தை ஏந்திருக்கக்கூடிய நீண்ட கைகளுடைய அற்புதமான சுந்தரத்தோளுடையானை. பங்கைய கண்ணானை, தாமரை போன்ற கண்கள் உடையவனை. தாமரை கண்ணன். முடிச்சோதியாய் உனது முகஜோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ. அவன் திருவடிகளே தாமரைகளுக்கு பலம். தாமரையை காட்டிலும் அவனுடைய திருவடிக்கு மென்மை அதிகம். தாமரை இதழ்களில் கூட கடினத்தன்மை உண்டு. கிருஷ்ணனுடைய தாமரை இதழ்களில் ஒரு துளி கடினம் இல்லை. அத்தனை மிருதுவான இதழ்கள். அவன் உதடுகள் தாமரை கூட வாசம் குறைச்சதுனால ஆண்டாளே சொல்றா இல்லையா,
கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ. அப்படிப்பட்டதான திருப்பவள அதரங்கள் அவனோடது. பங்கைய கண்கள், தாமரை கண்கள். தாமரைன்னு சொல்றது நமக்கு தெரிஞ்சதுனாலே சொல்றோமே ஒழிய அவனுடைய கண்ணுடைய அந்த சிவப்பு தாமரைக்கு வராது. மனிதர்களுக்கு புரியறதுக்காக பத்ம விழிகள், பத்மலோச்சனன், பங்கஜலோச்சனன், புண்டரீகாக்ஷன், இப்படி எல்லாம் திருநாமம் அவனுக்கு. ஏ பத்மா, உன் பாக்கியத்தை சொல்லு. எதுக்கு உன்னை பத்தி தாழ்த்தியா பேசுறாய்? குமுதா, அவனுடைய காருண்யம் தானே பெருசு. பத்மநாபன்ற பெயர் அவனுடைய கருணையினாலே தானே. அதுபோல இருப்பதனால தானே பத்மான்னு ஒரு திருநாமத்தை அவன் கொடுத்திருக்கான். எப்பொழுதுமே ராமானுஜன் நான் சொல்வார், ஊர் கொண்டாடும் பொழுது நாம் நம்முடைய குற்றங்கள் குறைகளை சொல்லணும்னு மனசுக்குள்ள. பக்த கோஷ்டியில பெருமை பேசலாமோ? என்ன பெரிய தாமரை, சேற்றில் மலர்கின்ற செந்தாமரை தானே. ஒரு நாள் பூப்போம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வாடி போயிடும், அப்புறம் உதிர்ந்து போயிடும். கண்ணனுடைய கண்கள் அப்படியா? கண்ணனுடைய இதழ்கள் அப்படியா? கண்ணனுடைய திருவடிகள் அப்படியா? கண்ணனுடைய திருக்கைகள் அப்படியா? அன்றளர்ந்த தாமரை போன்ற திருமுக மண்டலமாச்சே. ஆழ்வார்கள் சொல்றார்கள் அப்படின்னா, ஆழ்வார்கள் எல்லாத்திலையும் தெய்வ அனுபவத்தை உணர்பவர்கள். அதனாலே தாமரையை பார்த்தாலும் கிருஷ்ண அனுபவம் அவர்களுக்கு. பூங்குவளை போதில் கருவண்டு பார்த்தா கூட கிருஷ்ணா தான் தோணும் அவளுக்கு. பங்கைய கண்ணனை பாடணும், பங்கஜ லோச்சனன். அண்டாள் அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன்னு நினைச்சுடாதே ஆண்டாள். இல்ல இல்ல பத்மா, நீ பேசு. அவன் கைகள்ல இந்த பத்மாவை தான் தாங்கிட்டு இருக்கான். அவள் சொல்ல மாட்டா. அவன் திருவடிகளை தாங்கிட்டு இருக்கிறதும் பல திவ்ய தேசங்கள்ல தாமரை மேலதான் அவன் திருவடிகளை வச்சுட்டு இருக்கான். பத்மாவதி, அலர்மேல் மங்கைய சுமந்தவள் இந்த பத்மா. சங்க சக்கர கதா பத்ம 4 திருக்கைகள்ல தாமரையும் ஒன்னா வச்சுட்டு தான் இருக்கான் குருவாயூரப்பன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பத்மமாலை தான். தாயாருக்கே பத்மமாலினி எல்லாம் திருநாமம் உண்டு. இந்த பத்மாவுக்கு இருக்கிற வாசனை அவ்வளவு வசதி. அவள் எப்பொழுதும் பெருமை பேச மாட்டாள். ஆனா எல்லா இடங்கள்லையும் தாயார் பத்ம பீடத்துல தானே இருக்கா. பெரியாழ்வார் கூட தாமரை மணிமாலை அணிந்தவர் தானே. ஏ பத்மா, உன்னை போல விதவிதமாக கிருஷ்ணனையும் தாயாரையும் அனுபவிக்கிற ஆசீர்வாதம் எனக்கு பண்ணு பத்மா. குமுதா, என்ன உனக்கு மட்டும் அனுபவம் குறைச்சலா? எப்பொழுதுமே ஒரு கையில தாயார் வச்சிருக்காள். ஒண்ணு ஆம்பல் பூவுக்கு எத்தனை ஏற்றம். ஜம்முன்னு இருப்பாயே நீ. கிருஷ்ணனுடைய ராசக்கிரீடைக்கெல்லாம் நீதானே சாட்சி. எத்தனை கிருஷ்ணனை நீ பார்த்திருக்காய். ஒவ்வொரு கிருஷ்ணனுடைய அளவு, உயரம், லீலை எல்லாம் நீ அறிவாயே. கோப குழந்தைகளோட தான் நான் கண்ணனை பார்த்திருக்கேன். நீ கோபிகா ரமணனை பார்த்திருக்கியே, ராதா ரமணனை பார்த்திருக்கியே, ருக்மிணி காந்தனை பார்த்திருக்கியே. இரவுல இன்னும் அழகா இருப்பானே
தாசாம் ஆவிரபூத் சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜக. பத்திய பத்தியா முகாம்புஜக, தாமரை போன்ற திருமுகம். இருடி குமுதா, என்ன பேச விடு. தாசாம் ஆவிரபூத் சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மத மன்மதஹ. மன்மதனான கண்ணனை நீதானே பார்க்கிறாய். இரவுல ஏகாந்தமா ராதா ராணியோட அவன் ஜலக்கிரீட பண்றத நீதானே பார்க்கிறாய். யமுனை ஆற்றங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் ராதா கிருஷ்ண லீலைகளை ஏகாந்தமா ரசிக்கிறவள் நீதானே. நிக்குஞ்சங்கள்ல இரவுல ஒன்னதானே கொண்டு வந்து கோபிகள்லாம் அலங்காரமா வைக்கிறா. உன்னை எப்படி கண்ணன் முகர்ந்து பார்த்து வாசத்தை அனுபவிக்கிறான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கா. ஏ குமுதா, நீ பாக்யவதி. திருமங்கை ரெண்டு பேரும் ஒருத்தருடைய பெருமையை இன்னொருத்தர் பேசி எவ்வளவு அழகா ரசிக்கிறா, பொறாமை இல்லாம. அதானே சத்சங்கம் கோபால சுந்தரி. அனுபவத்தை ரசிக்கணுமே இல்லையா? அனுபவம், எவ்வளோ பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கு. அஹோ பாக்யம், அஹோ பாக்யம். அதனால ஆண்டாள் இப்படி எழுப்புறா, தாமரை கண்ணனை பாடலாம்னு சொல்றா. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கொம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடைய சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோ ரம்பாவாய். ஆண்டாள், என்னமோ நாங்கள் ரெண்டு பேரும் எங்க பெருமையே பேசிட்டோமோன்னு ஒரு கவலை, மன்னிச்சுடு ஆண்டாள். உங்களை கண்ணன் அப்படி பேச வச்சிருக்கான். உங்கள் மகிமையை எங்களுக்கு இன்னைக்கு புரிய வச்சுட்டான். ஆம்பலுக்கும் செங்கல் நீருக்கும் உள்ள பாக்கியமே வசத்தின்னு நாங்கள்லாம் சௌபாகிய மதத்துல மயங்கிடக்கூடாதுன்றதற்காக உங்களுடைய அனுபவங்களை சொல்ல வச்சு கண்ணன் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டான். வாங்கோ போய் தீர்த்தம் ஆடலாம். ஏண்டி என்ன கோபால சுந்தரி, திருமங்க இந்த பத்மாவும் குமுதாவும் தண்ணியிலே தானே இருக்கா? இருந்தா என்ன திருமுக்குளத்தை நாங்க தீர்த்தம் ஆடக்கூடாதா? இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு தான் முழு அதிகாரம் உண்டு. எனக்கும் உங்களை போல ஒரு மலராக மாறி தாயார் கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிக்கிறது ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்னா முங்கி குளி. ஓ சரி, உனக்கு நடி, நீ தான் கோபால சுந்தரியாச்சே, ஒரு குறை கிடையாது உனக்கு. கோபாலனுடைய சுந்தரி, அவ்வளோ பெரிய பாக்கியம் உனக்கு. திருமங்கை அவர்களுக்கு எல்லாரையும் வசதியா பேசுறது எவ்வளோ சுலபமா வருது இல்லையா? கோபால சுந்தரி கிருஷ்ண பக்தர்கள் எல்லாரையும் கொண்டாடுறதே சந்தோஷம், அதுவே ஆனந்தம். எங்களுக்கு காட்டி கொடுப்பியா ஸ்ரீவில்லிபுத்தூரை? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காட்டி கொடுக்குறேன், வா. எப்படி இருக்கு எங்க திருமுக்குளம்? ஜோரா இருக்கு, ஆண்டாள் மனசு போல. அப்பா அப்பா என்ன அழகா இருக்கு ஆண்டாளம்மா. இன்னைக்கு உங்களோடய நாங்கள் இருக்கட்டுமா? உங்ககிட்ட நிறைய விஷயத்த கேட்டுக்கணும். நீ அவ்வளவு ரசிக்கிறவளாச்சே, தெரிஞ்சதை சொல்றேன். வாங்கோடி பசங்களா. யார் இந்த குழந்தைகள்? ஒருத்தி நல்லா வெள்ளவளேன்னு இருக்கா, இன்னொருத்தி நல்லா சகச்சவேன்னு இருக்காளே. இவள் பத்மா, இவள் குமுதா. நீங்க வேற ரெண்டு பேர் தானோ? ஓ, செங்கல் நீரும் ஆம்பலுமா? ஆமாம். ஆஹா பாருங்கோ, பத்திர சாய் எப்படி இருக்கார்? அழகா இருக்கார், பத்மா மாதிரியே இருக்கு அவர் கண்ணு. ஏண்டி சும்மா ரேண்டி, அந்த வெளுப்பு குமுதா மாதிரி இருக்கு அவரோட கண்கள்ல. ஆஹா
பல்லெல்லாம் குமுதா மாதிரி தான் வெள்ளை வெளையேன்னு இருக்கு. அச்சோடி ஆண்டாள் இன்னைக்கு பாத்திரம் சொல்லி பண்ணேன். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் இழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ எம்பாவாய். ஜோர் ஜோர் ஜோர். பத்மா குமுதா தாங்கோ பிரசாதம். அப்படியே இங்க நீங்க வாசல உக்காந்தாச்சுனாலே நல்ல மனம் வீசுமே பெருமாளுக்கு. எங்களுக்கு பாக்கியம் இங்கேயே உட்கார்ந்து இருக்கோமே ஆண்டாள் சொல்ற வரைக்கும். பாரடி திருமங்கை இடத்த பிடிச்சிருத்து விடுறோம். உன்னை யாராவது உட்கார வேண்டாம் சொன்னாளா கோபால சுந்தரி? அவர்கள் தங்கள் இடங்களை கேட்டு வாங்கிக்கிற, நீயும் வாங்கிக்கோ. திருமங்கை நானும் கேட்டு வாங்கிக்கிறேன், நீ தான் சொல்லி கொடுத்துட்டியே. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.